வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூமும் பன்னீரும் வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ண போறோம். அதே கூட ஒரு பஜ்ஜி மிளகாயும் சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேன்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கு. அதை நல்லா காஞ்சிட்டு எப்பயும் போல மசாலா ஐட்டம் தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். 3 பச்சை மிளகா, 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு மாதிரி கோர்ஸா அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி புதினா. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். மஷ்ரூம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சிருக்கிறத. இது கூடவே வந்து வச்சிருக்கிற கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அதிலே கொதிக்கட்டும். கொஞ்சமா கரம் மசாலா பொடி. அவ்வளோதான். இந்த பன்னீரை சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துருக்கு. நம்ம வந்து சாதம் பாஸ்மதி அரிசி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 1 கப் அரிசிக்கு எப்பயும் போலே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 கப் தண்ணி விட்டு நல்லா சாதத்தை சரி சமமாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிரா இருக்கணும். சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம வரமிளகா பொடி போடலை. பச்சை மிளகாயும் பஜ்ஜி மிளகாயும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா டேஸ்ட், நல்லா பஜ்ஜி மிளகா வாசனையோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மஷ்ரூம் ரைஸ் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மேலாக ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் பன்னீர் ரைஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. காரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா காரத்தை கம்மி பண்ணிட்டு நீங்க ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். பட் நான் அதெல்லாம் போடாம பஜ்ஜி மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.